Hi students, welcome to MKP Max Sauris exercise 3.1 ஓட objective type questions பார்க்கலாம். 15th sum பாருங்க. Discount is subtracted from dash to get selling price. ஓகேங்களா? Discount எதிலிருந்து நம்ம subtract பண்ணோம்னா நம்மளுக்கு selling price கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு அப்படின்னா என்னது எம்பினா மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நீங்கள் செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே செல்லிங் ப்ரைஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், செல்லிங் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா இப்போ ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு கிளாத்தோ ஏதாவது ஒன்று வாங்குறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேபிள் ஒட்டியிருப்பாங்க, ஒரு அமௌண்ட் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க, அதான் மார்க்கெட் ப்ரைஸ். அதுலேருந்து ஒரு 5% 10% டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டு தான் செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? இப்போ டிஸ்கவுண்ட்னா என்னது, நம்மளுக்கு அதில் மார்க் பண்ணியிருக்காங்க ஒரு அமௌண்ட்டு, அந்த மார்க் பண்ணியிருக்கிற அமௌண்ட்லேருந்து செல்லிங் ப்ரைஸை, ஓகேங்களா, இப்போ ஒரு அமௌண்ட் வந்து ஒரு 500 மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு, ஒரு 450 அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் மார்க் பண்ணியிருக்கிற அமௌண்ட் 500, உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க, 450 கொடுக்குறாங்கன்னா 450 கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு என்னது 50 rupees அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை சப்ராக்ட் பண்ணும்போது. ஓகேங்களா? அதுவும் டிஸ்கவுண்ட்டு. செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம், மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? ஸோ டிஸ்கவுண்ட் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் டேஸ். இதிலிருந்து டிஸ்கவுண்ட் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும், மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 16th ஒன் பாருங்கள், ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஆல்வேஸ் இன்க்ளூடட் இன் டேஸ். அதாவது ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான சார்ஜஸ், அதாவது டைரெக்டாக இல்லாமல் ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஷிஃப்டாக பண்ணுறதுக்காகவோ ஒரு ரெண்ட்டுக்காகவோ ஒரு இடத்துல நம்ம வச்சு சேல் பண்ணும்போது ரெண்ட் வரும், அது எல்லாமே எதில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும்னா காஸ்ட் ப்ரைஸ். ஒரு பொருளை நம்ம உருவாக்குறதுக்கு தேவையான காஸ்ட்டை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பொருளை உருவாக்குவோம் இல்லைங்களா, அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ நம்ம ஒரு எல்லா செலவுகள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு ஒரு 10 rupees அப்படின்னு ஆகுது, அதுக்கு நம்ம ப்ராஃபிட் வச்சு விற்பாங்க இல்லைங்களா, ஒரு 10 rupees ஆகுது அப்படின்னா ஒரு 12 15 அந்த மாதிரி வச்சு விற்பாங்க. அந்த மாதிரி மார்க் பண்ணுறது தான் எம்பி. ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்ம லேபிளில் வந்து நம்மளுக்கு மார்க் பண்ணுற அமௌண்ட்டு. ஆனால் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா ஒரு பொருளை மேக் பண்ணுறதுக்கு தேவையான சார்ஜ் நம்ம போட்டு ஸ்பெண்ட் பண்ணி அமௌண்ட் பண்ணுறது தான் என்னது, காஸ்ட் ப்ரைஸு. டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, லெஸ் பண்ணிவிட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டு. நம்ம ஃபைனலாக ஒரு பொருளை வந்து நம்ம சேல் பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து அமௌண்ட்டை டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு, இல்லை டிஸ்கவுண்ட் பண்ணியும் பண்ணலாம், இப்போ 12 rupees வந்து மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 12 rupeesக்கே நம்ம சேல் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறதா நம்மளுக்கு என்னது, செல்லிங் ப்ரைஸ். ஸோ ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஆல்வேஸ் இன்க்ளூடட் இன் காஸ்ட் ப்ரைஸில் தான் இன்க்ளூட் ஆகும். சம் பாருங்கள், தேர் இஸ் நோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் வென். எப்போ வந்து ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லாமல் எப்போ இருக்கும், ஒரு நம்மளுக்கு தேவையான, நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்னது, மேக் பண்ண சார்ஜ். அப்போ அதே அமௌண்ட்டுக்கு நம்ம எந்த ப்ராடக்டை உருவாக்கணுமோ, எவ்வளோ காஸ்ட்டுக்கு நம்ம அதை ரெடி பண்ணணுமோ தயாரிச்சோமோ அதே அமௌண்ட்டுக்கு நம்ம சேல் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்காது, ப்ராஃபிட்டும் கிடைக்காது லாஸும் ஆகாது. நம்மளுக்கு 10 rupees வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அமௌண்ட் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே 10 rupeesக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்காது, எந்த ஒரு விதமான ஒரு ப்ராஃபிட்டும் இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ, காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கும்போது தெர் இஸ் நோ ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் 18th ஒன் பாருங்கள், டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் என்ன அமௌண்ட்டு. நம்ம ஆல்ரெடி இப்போ சம்மரியில் பார்த்த மாதிரியே தான், நம்ம மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.